வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட தடக்கல் மலைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை லீவு. வழக்கமா சண்டே அப்படின்னாவே நம்ம வந்து மரபு சந்தைக்கு போவோம். நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் வந்து அங்க நம்ம சேல் பண்றதுக்காக. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மரபு சந்தை போக முடியல. சரி ஓகே, இன்னைக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துட்டே இருந்தேன். கடந்த 2 வாரமா பார்த்தீங்க அப்படின்னா, மழை வந்துட்டே இருந்தது. நல்ல மழை வந்திருக்கு. ஸோ, அதனால மழையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா பிரண்டெல்லாம் வந்து துளிர் விட்டுருக்கும். ஸோ, இந்த பிரண்டெல்லாம் எப்படி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிரண்டை தேவைப்படுது வீட்டுக்கு. என்னதான் நம்ம வந்து நிலத்துல பிரண்டைய வந்து நம்ம அறுவடை பண்ணாலுமே, இந்த மலையில வந்து அப்படியே சுத்தி பார்த்துட்டு, அப்படியே அந்த பிரண்டை இருக்கும். அதே சமயத்துல சுண்டைக்காவும், மலை சுண்டைக்காவும் இங்க இருக்கும். இதெல்லாம் சேகரிச்சுட்டு போலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு. இதுதான் வந்து எங்க ஊர் பக்கம் இருக்கிற தட்டக்கல் மலை. இது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. சுண்டைக்காய் இருக்கு, பிரண்டை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து களிமுழியான் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரண்டை வகையை சார்ந்தது தான் ஒண்ணு. அதுவும் வந்து நம்ம சாப்பிடலாம். அது இல்லாம சப்பாத்தி கள்ளி செடிங்க அங்கங்க இருக்கும். சப்பாத்தி கள்ளி பழமும் நமக்கு இங்க கிடைக்கும். பழைய உணவு வகைகள்லாம் நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். அதுக்காக தான். சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போலாம். ஓகே. பிரண்டை அறுத்து போடுறதுக்கு பையி, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியெல்லாம் இருக்கு. ஓகே வாங்க. எவ்வளோ அடர்த்தியான காடு பாருங்க. இந்த காட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆபத்தான விலங்குகள் அந்த மாரிலாம் வந்து எதுவுமே இருக்காது. ஆனா வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். கடந்த ஒரு 2 வருஷமா வந்து தனியா தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் எங்கனாலும். வீடியோலயே நான் நெறைய டைம் சொல்லியிருக்கேன். தனியா தான் நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன்னு. அதுக்கான ரீசன் வந்து நெறைய விஷயங்கள் வந்து லைஃப்ல நடந்திருக்கு. ஆனா, அதெல்லாம் நடந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே, இந்த காடு அதாவது நான் எப்போ ஒரு சின்னதா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனோ, அதுக்கப்புறம் வந்து எனக்கான ப்ராடக்ட்டுகள்லாம் ஒண்ணொன்னா வந்து நான் செலக்ட் பண்ணும்போது, ஹெல்ப் பண்ணதும் இந்த காடு தான். நான் என்னோட பிஸ்னஸ்க்கு நான் செலக்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து இயற்கை சார்ந்த பொருட்கள். அதாவது நம்மளுடைய பழைய உணவு வகைகள். அதுக்கான உணவு வகைகள்ல நம்மளோட காடுகள்ல என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நான் ரிசர்ச் பண்ணேன். ஸோ, நம்ம காடுல நம்மள சுத்தி என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத தேடும்போது தான் இந்த மலைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். லாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இப்படி தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மரத்துங்களோட பேசிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சும்மாவே உக்காந்துட்டு இருப்பேன். அ இந்த இந்த மலை வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டுன்ற மாரி ஒரு ஜோன் வந்து கிரியேட் ஆச்சா என்னன்னு தெரியல. ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம். ஆனா, ஆ அந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு ஃப்ரெண்டு வந்து என் கூட இருக்கான் அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த காட்டுக்குள்ள இருக்கும்போது. நானு ரொம்பவே வந்து சேஃபாவும் ஃபீல் பண்ணுவேன். நெறைய சொல்லிட்டே போலாம். ஏன்னா இந்த இயற்கை வந்து எனக்கு நெறைய குடுத்துருக்கு. மனிதர்கள் யாருமே இங்க இல்லனாலும், நான் வந்து ஹேப்பியா ஃபீல் பண்ண ஒரு இடம் இதுதான். அப்புறம் இந்த ட்ராவல்ல என் கூட பேக்கு மாரி சுத்திட்டு இருக்கிறது இந்த ஒரு பொண்ணு தான். இந்த பொண்ணு யாரும் இல்ல, என் ஒய்ஃப் தான். மத்தவங்களுக்கு அது நான் பண்றதெல்லாம் வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனா, என்னோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்காக என் கூடவே நான் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சப்போர்ட்டிவா, இது இப்படி பண்ணலாம், இது இன்னும் கொஞ்சம் இந்த மாரி பண்ணலாம். ப்ராடக்ட் செலக்ட் பண்றதுலேருந்து எல்லாத்துக்கும் எனக்கு கூட நின்னு சப்போர்ட்டா ஹெல்ப் பண்றது என் ஒய்ஃப் தான். "ஏன் இப்படி சுத்திட்டு இருக்கியே? அ காட்டுவாசி மாரி மலையில போயிட்டு இதெல்லாம் பறிச்சுட்டு இருக்கியா?" அப்படின்லாம் இல்லாம, இத வந்து நம்ம எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணலாம்? இதில எப்படி வேல்யூ ஆடட் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்பா! நம்ம ஒரு வழியா வந்து மேல ஏறி வந்துட்டோம். வரதுக்குள்ள பாருங்க எப்படி வேர்த்து கொட்டியிருக்குது அப்படின்னு. இங்க பாருங்க பிரண்டை எந்த அளவுக்கு அப்படியே துளிர் விட்டுருக்கு பாருங்க. சூப்பரா அப்படியே பசுமையா இருக்கு பாருங்க. நல்லா பச்சையா இருக்கு. இங்க பாருங்க அப்படியே செடி ஃபுல்லா அப்படியே பசுமையா அப்படியே எவ்வளோ அழகா இருக்கு அந்த பிரண்டை பார்க்கும்போதே. அருமையா இருக்கு. ஃபுல்லா பிரண்டை துளிர் விட்டுருக்கு. நம்ம எப்பவுமே வந்து இந்த பிரண்டையெல்லாம் பறிக்கும்போதும் சரி, நம்ம அரப்பு பறிக்கும்போதும் சரி, செடிகள பண்ண மாட்டோம், உடைக்க மாட்டோம், வேரோட புடுங்க மாட்டோம். நம்ம நமக்கு தேவையான அந்த துளிர் அந்த தண்டை மட்டும் உடைச்சு எடுத்துப்போம். அது நல்ல வளர்ந்த
துளிரை தான் உடைப்போம். அதுக்கு கீழே இருக்கிற அந்த சின்ன சின்ன இப்போ தான் ஒரு கணு வந்திருக்கும், அதெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். ஒரு 3 கணு 4 கணு வளர்ந்துருக்கிற மாதிரியான பிரண்டை இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம அறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் சாப்பிட்டாலும் வந்து நார்மலாக வந்து நமைச்சலை ஏற்படுத்தும். ஆனால் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம், குளிராக இருக்கிறது, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அரிப்பெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடும். இந்த அடிபாகத்தை இந்த பச்சையாக இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரியான இதை வந்து எடுத்து நம்ம க்ளீன் பண்ணும்போது தான் ரொம்ப அரிப்பு எடுக்கும். அப்போ நம்ம க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணணும், லைட்டாக வந்து நல்லெண்ணெய் வந்து கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அறுக்க இதை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா எதுவுமே ஆகாது நமக்கு. வாங்க எல்லாமே அறுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மலையிலலாம் அறுக்கும் போது கீழே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து கால் வைக்கணும். சப்போஸ் பாம்புகளோ விஷப்பூச்சிகளோ ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கணும். இது முழுசாக வந்து பார்த்திங்கன்னா நாமளே சாப்பிட்ற மாட்டோம். நம்ம வீட்டு தேவைக்கு பயன்படுத்திட்டு அதையும் தாண்டி நமக்கு வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னா இதை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுப்போம். காய வச்சு அரைச்சி இட்லி பொடியாவோ இல்லை சாத பொடியாவோ இது பண்ணி பயன்படுத்திக்குவோம். நாங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற பொருட்கள் எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்குது. ஸோ இந்த சீசனல் டைமில் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ மட்டும்தான் இதெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையிலே இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே அந்த வியூ எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய பேர் வந்து நான் தனியாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ இந்த ஜென்சிஸ் கிட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா எனக்கு டிப்ரெஷன் அப்படி என்ன டிப்ரெஷன் இருக்குன்னுலாம் எனக்கு தெரியல. நிறைய பேர் இந்த டிப்ரெஷன்ற வேர்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலங்களில் தான் அதிகமாகலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கிற எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக இருந்தாலும் சும்மா அப்படியே இந்த மலை காடு இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது வந்து சுற்றிட்டுருக்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கெல்லாம். மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தனியாக இருக்கிற மாதிரியும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். நான் பாட்டு சுற்றிட்டுருப்பேன். என்ன சீத்தாக்காய் சீசன் இல்லை, சப்போஸ் சீத்தாக்காய் சீசன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சீத்தா பழம் அது மாதிரிலாம் கிடைக்கும், அதெல்லாம் சாப்பிட்லாம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அரப்பு. இது நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி இருந்துச்சுன்னா அப்படியே தேய்ச்சி தண்ணி போட்டு நல்லா அது பாறையில் போட்டு தேய்ச்சி நல்லா அரைச்சி தலைக்கு போட்டு குளித்தோன்னா அவ்வளோ சில்னஸ் ஆகும் உடம்பு, அவ்வளோ கூலிங் உடம்புக்கு கொடுக்கும். இது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி. நம்ம இந்த ஹீட் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தலைவலி, அதுக்கப்புறம் அந்த கண் பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த வெயில் கால் சுற்றும் போது அப்படியே மக்களாக ஆகிடும் ஒரு சில டைமில் நம்ம டயர்ட் ஆகிட்டோன்னா. ஆனால் இந்த அரப்பு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு அப்படியே உடம்பு ஃபுல்லாக அப்படியே இந்த சில்னஸை கொடுக்கும். நம்ம தலையில் மட்டும் இல்லை, உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிக்கலாம். ஸோ இந்த அரப்புமே வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம வந்து அரைச்சி நம்ம பவுடராக வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம், எந்த ஒரு மிக்சிங்கும் இல்லாமல். சொல்லப்போனால் இப்போ ஒரு 2 வருஷமாக இதுதான் என்னோடய ரொட்டீன் லைஃபாகவே இருக்குது. நான் என்ன தான் வந்து ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை காட்டிலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே ஏன் இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து என்னென்னா இங்கே யாருமே என்னை வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யாருமே இங்கே இல்லை. நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த மரங்கள் இது மட்டும்தான் இருக்குது. இந்த மரம், இந்த மலையில் வர்ற குரங்கு இதெல்லாமே வந்து என்னை வந்து யாருமே வந்து இங்கே என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நானாக இருப்பேன். எனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணிகிட்ருப்பேன், சுற்றிட்டுருப்பேன், எகிறுவேன், கத்துவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓகே வாங்க, அப்படியே பிரண்டையெல்லாம் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு இன்றைக்கி. எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இட்லி பொடி செஞ்சு வச்சு நம்ம சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களும் கொடுக்கலாம். இங்கே மரமல் பார்த்திங்கன்னா 2 லிட்டர் தண்ணி எடுத்துன்னு வந்தோம். அது 1 லிட்டர் காலி ஆகிடுச்சி. கை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். நல்லா கையெல்லாம் கழுவியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து புளி சாதம் எடுத்துன்னு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், வீட்டிலேருந்து புளி சாதம் எடுத்துன்னு வந்திருக்கோம். ஏன்னா இங்கே டைம் ஆகிடுச்சு. சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப இன்னும் பிரண்டை நிறையா இருக்குது, அப்படியே அறுத்துக்கலாம். நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் அறுக்கலாம். ஓகே, நீங்களும் சாப்பிட வாங்க. புளி சாதம்
அதில் இந்த களைக்கொட்டை இதெல்லாம் போட்டு அந்த சாப்பிடும்போது அந்த களைக்கொட்டைலாம் படும்போது சேர்த்து சாப்பிடும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் புளி சாதம் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வேணும்னா வாங்க சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, இந்த காடு வந்து இந்த மலை எனக்கு வந்து இன்றைக்கி வந்து பாருங்கள் இவ்வளோ பிரண்டை, அதாவது இந்த பையில் இருக்கிறதும் இந்த பையில் பெரிய பையில் 2 பையில் இருக்கிறதும் பிரண்டை, 1 கிலோ சுண்டைக்காய். இது ஃபுல்லாகவே வந்து இப்போ ஒரு 2 ஹவர்ஸில் வந்து நான் நல்லா பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ எல்லாம் கேட்கலாம், இவ்வளோ பிரண்டை என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு. இந்த பிரண்டையெல்லாம் வந்து நான் எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சமாக வந்து துவையல் செஞ்சோம், அப்புறமா சட்னி செஞ்சோம் சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மீதம் இருக்கிற சுண்டைக்காவும் பிரண்டையும் தனித்தனியாக எடுத்து நாங்கள் வந்து தொக்கு பண்ணிடுவோம். பிரண்டை தொக்கு, சுண்டைக்காய் தொக்கு பண்ணி அதை அப்படியே வச்சுப்போம். அது இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி 1 டே, அதாவது இன்றைக்கி மழை காலையில் ஏறி ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து பறிச்சிருக்கோம். இவ்வளோ தாங்க என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 இயர்ஸாக இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், சந்தோஷமாக. நான் ஒர்க்கிங் டேஸில் ஒர்க் போவேன், லீவ் டேஸில் இந்த மலைக்கு வந்துடுவேன். இந்த மலையில் இருக்க மரம் செடி கொடிக்கிட்ட பேசிட்டு அப்படியே இதெல்லாம் பறிச்சுட்டு, அப்புறம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நாதேரி பழம் இருக்கும், அதெல்லாம் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். முடிஞ்சால் வீட்டிலேருந்தே வந்து சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். அந்த சாப்பாட்டை மேலே சாப்பிட்டுட்டு அப்புறமா கீழே இறங்கி வருவேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சான்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னோடய பயணத்தில் வேறு என்ன பார்க்க விரும்புகிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன்.